ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் உச்சி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான லட்டுங்க. திவாலி சீரீஸில் பேசன் லட்டு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். பேசன் லட்டுனா நம்ம கடலை மாவு இருக்கும் இல்லையா, அதில் செய்கிற ஒரு சூப்பரான லட்டு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். அட் த சேம் டைம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வந்து திவாலி டைமில் ரொம்ப நிறைய பலகாரமெல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் டைமு இதெல்லாம் எடுக்கும் இல்லையா. இது நீங்கள் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி செஞ்சு வச்சா கூட அப்படியே இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மாதமானாலும் அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி அந்த இது ரீட்டைன் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சர்க்கரை அப்புறம் கடலை மாவு நெய் இருந்தால் மட்டும் போதும். இந்த 3 பொருள் வச்சுட்டே இந்த சூப்பரான லட்டு செஞ்சிடலாம். இதுக்கு கணக்கு எப்படின்னா, 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு நெய், 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். இதுதான் கணக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, கடாயில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி போட்டு வறுத்துட்டு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த கடலை மாவு இதில் போட்டுருங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம கடலை மாவு எப்படி வதக்குறோம், அது வதக்கிறது தாங்க இந்த லட்டுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா அந்த மாவோட அந்த நெய் நல்லா சேர்ந்துருச்சு இல்லையா. இப்போது நம்ம கிளற நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த நெய் இழுத்துருச்சு இல்லையா மாவு ஃபுல்லாக, அந்த நெய் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த மாவுலேருந்து அந்த நெய் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் தண்ணியாட்ட அந்த மாதிரி நெய்யெல்லாம் மேலே மிதந்து நல்லா சூப்பராக அது வரிப்பட்டுட்டு நல்லா சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம கடலை மாவு ஃப்ரை பண்ணணும். இந்த கடலை மாவு ஃப்ரை பண்ணுறது தான் இந்த லட்டுக்கே மெயினான ஒரு விஷயம். நீங்கள் ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹையில் வைக்கவே வைக்காதீங்க. அப்போது கடலை மாவு நல்லா ப்ரௌன் ஆகிடும். ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் எல்லோ கலரில் தான் இந்த மாவு இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற லட்டு சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெய் வந்து நல்லா மேலே மிதந்து வருது இல்லையா. இப்போது நம்ம அதை ஆற வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு இதில் ஏலக்காய் கூட போட்டுட்டு நல்லா பொடிச்சிட்டு இந்த சர்க்கரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு நான் சொன்ன மாதிரி 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவு நல்லா ஆறணும். கொஞ்சம் கூட லேசாக கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு தான் நீங்கள் இந்த சர்க்கரை இதில் கலக்கணும். இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போது இந்த சர்க்கரை இதில் போட்டிங்கன்னா அப்புறமா அதே கிளாஸில் போட்டு தாங்க குடிக்கணும். ஏன்னா அது லட்டு பிடிக்க வராது. நம்ம இருக்கிற சூட்டில் சர்க்கரை நல்லா அதுவும் கரையும். அப்புறமா இந்த மாவு சூடாக இருக்கு இல்லையா, அதனால லட்டு பிடிக்க வரவே வராது. இப்போ நல்லா ஆறிடுச்சு கடலை மாவு, அதனால தான் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். கையில் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இப்போது இந்த மாவு வந்து நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மாவு கூட சேர்ந்து வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த நெய் கரெக்டாக இருக்குது நம்ம போட்ட அளவு. அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அந்த முந்திரி இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இதில் இந்த தர்பூசணி விதை கூட போடுவாங்க. நீங்கள் அது கூட வேணால் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன லட்டுவாக இது நல்லா ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இது இப்போ நம்ம கையில் நம்ம மாவு இது பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் லட்டு நல்லா செஞ்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த நெய் நல்லா இதாகும் இல்லையா, அந்த நெய் நல்லா கொஞ்சம் திருப்பி நார்மல் இதுக்கு வந்துடும் இல்லையா. அப்போது இந்த லட்டு ஷேப்பு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா க்ளாஸியாக இந்த மாதிரி லட்டு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா. இந்த லட்டு நல்லா எல்லாமே ரோல் பண்ணிவிட்டு அடிக்கிடலாம். மேலே வந்து நம்ம மெலிசாக கட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸு மேலே அப்படியே தூவிட்டோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.